வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி சசிகலா நேரடி சந்திப்பு. சட்டசபை தேர்தல் 2 வாரங்களே நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவில் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான நபராக தற்பொழுது இருக்கக்கூடியவர் சசிகலா மட்டும்தான். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததால் தேனி மாவட்டம் முழுவதும் திமுக கண்ட்ரோலில் எடுத்துவிட்டது. கோவை மண்டலத்தை செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் முன்வைத்துள்ளார். அதேபோல் செந்தில் பாலாஜியும் கோவை மண்டலத்தையும் கைப்பற்ற முயற்சி செய்கிறார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் வாக்கு வங்கிகள் கணிசமாகவே குறைந்துவிட்டது. மேலும் இவர்களிடமிருந்து அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? சசிகலா அவர்களை அதிமுகவில் கூட்டணியோ அல்லது அதிமுகவில் இணைப்பதையோ தவிர வேறு வழியே கிடையாது. இதனால் பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயம் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றியாக மாறும். சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணையும் பட்சத்தில் எடப்பாடிக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இல்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் வாழ்க்கையை முடித்துவிட்டு வீட்டிற்கு விவசாயத்தை பார்க்க செல்ல வேண்டும் என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் அதிமுகவின் தொண்டர்களை கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். என்னதான் அதிமுகவின் தொண்டர்கள் உத்வேகத்துடன் செயல்பட்டாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய கள அரசியல் நிலவரம்படி திமுகவின் தொண்டர்களுக்கு போட்டியாக அதிமுகவின் தொண்டர்கள் கிடையாது. உட்கட்சி மோதலும் எடப்பாடி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நேரடியாக சந்திக்காமல் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்களையும் அதிமுக தலைமையில் கூட்டணியில் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை அல்லாத ஒரு பெரிய தோல்வியே இந்த சட்டசபை தேர்தலில் பெறுவார். அது மட்டுமல்ல, தோல்வியடைந்த கையோடு பொதுச்செயலாளர் பதவியும் பறிபோகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதிமுக ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டது போல் சசிகலாவையும் கைவிட்டுவிடக்கூடாது. அவரை மீண்டும் அதிமுகவில் இணைத்து செயல்பட வேண்டும் என்பதை தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறி வருகிறார்கள். நல்ல செய்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு வரும் என்ற தகவலையும் நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் கூறுவது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க.